இன்னைக்கு இந்தியா முழுக்க எல்லா நியூஸ் சேனல்லையும் ஒரு பேர் அடிபட்டுக்கிட்டே இருக்கு. அந்த பேர் என்னன்னு பார்த்தோம்னா ரெனி ஜோஷில்டா. ஏன் என்ன ஆச்சு? யார் அந்த ரெனி ஜோஷில்டா அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை சாலை கிராமத்தை சேர்ந்த ஒரு ஐடி ஊழியர் தான் அந்த ரெனி ஜோஷில்டா. சரி, இந்த லேடியை பத்தி இந்தியா முழுக்க பேசுறதுக்கு இந்த லேடி என்ன பண்ணுச்சு, எதுவும் சாதிச்சுச்சா அப்படின்னு கேட்டோம்னா இல்ல. இந்தியா முழுக்க வெடிகுண்டு மிரட்டல் விட்டுருக்கு 21 இடத்துல. அதுவும் ஒரே மாசத்துல, ஒரே மாசம் கூட சொல்ல முடியாது, வெறும் 20 நாள்ல இன்னொருத்தர் பேர்ல, அதாவது தன்னோட முன்னாள் காதலன் பேர்ல டார்க் வெப் மூலியமா. இதுல முக்கியமா அந்த 21 இடத்துல வெடிகுண்டு மிரட்டல் விட்டது மட்டும் இல்லாம ரீசெண்டா அந்த அகமதாபாத்ல ஏர் இந்தியா விமானம் ஒன்னு கிராஷ் ஆச்சு. அதுவும் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி மெயில். சரி, இந்த லேடி இப்படி பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்றத தெளிவா சொல்றேன். இந்த ரெனே ஜோஷில்டா வந்து ரோபோட்டிக் இன்ஜினியர் படிச்ச ஒரு பெங்களூர்ல ஒரு ஐடி கம்பெனில முன்னாடி ஒர்க் பண்ணி இருந்திருக்கு. அப்போ ஒரு ஆளை லவ் பண்ணிருக்கு ஒன் சைடு. அந்த ஆள் பேரு டிவிஜ் பிரபாகர். அந்த ஆளை ரொம்ப உரி லவ் பண்ணிருக்காங்க. அவர் இந்த பொண்ணோட லவ் அக்செப்ட் பண்ணல, வேற ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிட்டாப்ல. அதுல நாண்டான இந்த லேடி அந்த ஆளை பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரி ஐடி ஊழியராச்சே டார்க் வெப் மூலியமா அந்த ஆளோட பேர்ல நாட்டுல பல இடத்துல பாத்தீங்கன்னா வெடிகுண்டு மிரட்டல் விட்டுருக்கு. 12 மாநிலத்துல 21 இடத்துல, அதாவது குஜராத்ல அகமதாபாத்ல உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியம் இருக்குல்ல, அது உட்பட 21 இடத்துல வெடிகுண்டு மிரட்டல் விட்டுருக்கு. அது பாத்தீங்கன்னா பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்து. கடைசி அந்த அகமதாபாத் பிளைன் கிராஷ் இருக்குல்ல, அதுவும் நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒரு மெயில் போட போலீஸ் வந்து சைபர் கிரைமோட உதவியோட ரொம்ப தீவிரமா விசாரிக்கும் போது ஒரு விஷயம் தெரிய வருது. சென்னை சாலை கிராமத்தில் உள்ள ரெனி ஜோஷில்டா அப்படின்ற ஒரு பொண்ணோட மெயில் ஐடி ஒண்ணு அதுல வந்து கிராஸ் ஆகுது. அதாவது அந்த டார்க் வெப் மூலியமா அனுப்புறதுக்கு VPN யூஸ் பண்ணி இருந்திருக்கு. அப்போ ஒரு தடவை ராங்கா அதோட மெயில் ஐடியை லாகின் பண்ணிருக்கு. ஒரு தடவை டெஸ்ட் பண்றதுக்காண்டி பண்ணிருக்கும் போல அங்க மாட்டிக்கிருச்சு இந்த லேடி. சென்னை போலீஸோட உதவியால இந்த லேடியை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும் போதுதான் இதோட முன்னாள் காதல் விவகாரம் எல்லாமே தெரியும். அந்த டிவிஜ் பிரபாகரனை பழிவாங்கறதுக்காண்டி இந்த லேடி இதெல்லாம் பண்ணிருக்கு. அப்படி இப்ப இந்த லேடியை வெடிகுண்டு மிரட்டல் வழக்குல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க.